கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நமக்கு தியானத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி யாக்கோபு 1:19. யாக்கோபு எழுதின நிருபம் 1:19 நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேட்கிறதற்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமை, கோபிக்கிறதற்கு தாமதமாய். இந்த 3 காரியங்கள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு இது வர வேண்டியது ரொம்ப அவசியம். அநேக நேரங்களில் கேட்குறதுக்கு யாருமே செவி கொடுக்க மாட்டாங்க. தான் மனதில் என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்துக்களை மட்டும் சொல்லணும், அதை மட்டும் பேசுகிறதுக்கு. சில நேரத்தில் சில பேரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தவறான ஒரு நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக நம்ம பேச ஆரம்பித்தா நமக்கு முன்னாடி அவங்க பேசுவாங்க. அப்போ சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னா அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு நாம் அவங்களுக்கு அதுக்குரிய ஆலோசனையை கொடுக்கும்போது அவங்களுடைய சிந்தனைகள் அது இங்கே இருக்காது. நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஆனால் அவங்களுக்கு கேட்குறதுக்கே பழக்கமே கிடையாது. ஒரு தம்பி ஒருவன் ரட்சிக்கப்பட்டு வந்தான், பிசாசு பிடிச்சு வந்தான். அவனுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால் அவனுக்கு விடுதலை கிடைச்சிது. ஆனால் எந்த ஒரு பொசிஷன்லையும் இருக்கவே மாட்டான். ஆராதனையில் உட்காருவான், பிரசங்க நேரத்துக்கு அவனுக்கு அப்படியே புழு குடையிற மாதிரி குடையும், அப்படியே உட்காந்துருது. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்பான், உட்கார மாட்டான். அப்புறம் எந்திரிச்சு ஒன்றுக்கு போவான், தண்ணியை குடிப்பான். அப்புறம் பார்த்தா பாதி ஆராதனையில் காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தனிப்பட்ட முறையில் வருவான். அவன் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவான். சொல்லி முடித்ததுக்கு பிறகு நாம் பேசும்போது அவனால் அதை கவனிக்கிறதுக்கு அதை பிசாசு விடாது. அப்போது பேசுகிறதுக்கு தீவிரமாக இருக்கிறாங்க, ஆனால் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கிறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசமே கேள்வியினால் வரும், கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். நீங்கள் ஆலோசனைகளை கேட்டால் தான் விசுவாசம் உள்ள வரும். ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்தால் தான் உங்களுக்கு ஞானம் உண்டாகும். அநேக நேரங்களில் நான் பார்க்குறேன், அதாவது ஒரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது கூட சரி, ஒரு கருத்தை சொல்கிறதுக்குள்ளே அவங்க அது அதாவது தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிற சில பேர் இருக்கிறாங்க. சொல்லப்படுகிற காரியத்தை ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட சரி, எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கருத்து மேலே நிற்கணும். அதுக்கு பேசுகிறதுக்கு தீவிரமாக இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இது தேவன் அனுமதிக்கிற சுபாவம் கிடையாது. அப்படி நீங்கள் ஒரு நபரை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவங்க திருந்தவே மாட்டாங்க. யார் திருந்துவாங்கன்னா செவி கொடுக்குறவங்க தான். பேசுகிறதுக்கு சரி, என்ன சொல்ல வர்றாங்க, நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க தீவிரமாக இருக்கணும். ஆனால் அதை கேட்குறதுக்கு தீவிரமாக இல்லாத யாருமே திரும்ப திரும்ப லைஃப்பில் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அடி வாங்குவாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அறிவும் இல்லை, சொரணையும் இல்லை என்று சொன்னது போல் ஆலோசனைகளை கேட்க செவியை கொடுக்காதவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த அடி வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த தெளிவை பிசாசு அதை உண்டாக்க மாட்டான். வேத தெளிவாக, அதுவும் யாக்கோபு இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன், அவர் அநேக காரியங்களில் ஒரு நிருபத்தை மட்டும்தான் அவர் எழுதியிருந்தாலும் அவர் எழுதியிருக்கிறவைகள் எல்லாமே ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அப்போது கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கிற ஒரு காரியம், பேசுகிறதுக்கு தான் பொறுமையாக இருக்கணும். சரி, என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டுட்டு பேசுவோம். அப்போ அந்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். எந்த கருத்துக்களையுமே இது என்னுடைய கருத்து, அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லணுமே தவிர அதுக்கு பெரிய வாக்குவாதம் பண்ணி இல்லை நீங்கள் இப்படி தான், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் மறுபடியும் பேசுகிறதுக்கு தீவிரமாயிட்டீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் கேட்குறதற்கு தீவிரமாக இருக்கணும். பல பேருடைய அந்த ஆலோசனைகள், அவங்களுடைய அனுபவங்கள், அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை யாருக்கு இருக்குதோ, ஏன்னா நமக்கு மூத்தவர்கள், நமக்கு முன்பாக ஓடியவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் அடிபட்டவர்கள், வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய அந்த அனுபவங்களை சொல்லும்போது அதிலிருந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளோ காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது சொல்லிட்டு
அப்போ கேட்கறதுக்கு தீவிரம், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும். அவசரப்பட்டு கோபம் முன்னாடியே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியத்தை அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நம்ம இழந்து போவோம். அப்படி கோபிக்கிறவர்களுக்கு யாருமே ஆலோசனை சொல்ல மாட்டாங்க, உன் இஷ்டத்துக்கு போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில் நம்ம சோதித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கிற முதல் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கொள்வோம். கேட்கிறதுக்கு நம்ம தீவிரமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நீதிமொழிகள் 1:7 பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பொதுவாக அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துக்கு ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தவங்க துணிகரமாக பேச மாட்டாங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க நிதானம் இல்லாமல் பேச மாட்டாங்க. அப்போது அது ஒரு காரியத்தை நம்ம கேட்குறதுக்கு நம்ம அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாவது கேப் கொடுத்தா தான் உங்களை நோக்கி ஆலோசனைகள் வரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆலோசனைகள் ஸ்டாப் ஆகிடும். நான் சொல்கிற எச்சரிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆலோசனை சொல்ல வரும்போதெல்லாம் நீங்கள் அதை தட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணுவாங்க, இந்த ஆள்கிட்ட ஆலோசனை சொல்கிறது வேஸ்ட்டு, அவன் எப்படியாவது போய் நாசமாக போட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவுக்கு வர்றதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. அவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான். நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் புத்திரனை சிற்றை செய்யணும் வசனம் இருக்குது. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் யாருக்குமே ஒரு ஆலோசனையை சொல்ல முடியும். அப்போது ஆலோசனைகளை அப்சர்வ் பண்ணக்கூடியதான அந்த ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்துக்குள்ளே என்னெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு சொன்னால், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஞானம் கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கும், பேசுகிறதுக்கு யோசிக்கும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கும். அதுதான் ஞானம். நீங்கள் நல்ல அனுபவசாலிகளை பாருங்கள், ரொம்ப நிதானமாக இருப்பாங்க, எல்லா விதத்துலையும் நிதானமாக இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எதையும் பேசிட மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்திலையும் போய் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை முடிவெடுக்க மாட்டாங்க. அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல். நமக்கு மேலே கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம எதையும் அவசரப்பட்டு பேசி நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிதானம் இருக்கும். அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போது அந்த ஞானத்துக்குரிய போதனைகள் சொல்லப்படும் போதே அசட்டை. எனக்கு தெரியாதா, எங்களுக்கு தெரியாத என்னத்தை புதுசாக சொல்லிட போகிறாங்க. அந்த அசட்டை பண்ணக்கூடிய சிந்தனை வந்துருச்சுனாலே ஆலோசனைகள் உங்களுடைய காதுக்குள்ளேயும் போகாது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயும் போகாது. கேட்க 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 தான் நமக்குள்ளே பல காரியங்களை சரி ஓகே, இதனால தான் இந்த காரியங்கள் நடக்குது, இதனால தான் நமக்கு இந்த காரியத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். நீதிமொழிகள் 4:3 பாருங்கள், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அப்படின்னா ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனக்கு சொன்னது. அப்போ இந்த மகனுக்கு தன் தகப்பனும் தாயும் சொல்லுகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, உன் இருதயம், அதாவது அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. அதாவது எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட கூட சொல்கிற ஒரு காரியம்தான், நாங்கள் அடிபட்ட காரியத்தில் நீங்கள் அடிபடக்கூடாது, நாங்கள் விழுந்த காரியத்தில் நீங்கள் விழுந்துடக்கூடாது, நாங்கள் காயப்பட்ட விஷயத்தில் இடத்துல நீங்கள் காயப்பட்டு விடக்கூடாது. அதுக்கு தான் ஏற்கனவே பட்ட பாடுகளினாலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அதற்குரிய வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகள், நான் எப்போவுமே சொல்லுவேன், உனக்கு புரியுதோ புரியலையோ கீழ்ப்படிஞ்சிரு. அதாவது உன்னுடைய நலன் விரும்பிகள்னு சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற நபர்கள் உனக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் ஒருவேளை உனக்கு புரியுதோ புரியலையோ சரி, அவங்க அனுபவத்திலேருந்து சொல்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரணும். அதை தான் சொல்கிறார், என் வாயின் வார்த்தைகளை நீ என்ன செய், காத்துக்கொள். அடுத்தது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள்.
வார்த்தை வேற, கட்டளை வேற. வார்த்தை என்பது ஆலோசனையாக சொல்லப்படுகிறது, கட்டளை என்பது கண்டிப்பாக நீ செய்யணும்னு சொல்லப்படுகிற காரியங்கள். அப்போது அதுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது லைஃப்பில் எல்லாமே ஃபெயிலியராக இருக்கும். அப்பொழுது பிழைப்பாய், இல்லைன்னா அவஸ்தைப்படுவாய். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போது அவர் அந்த மகன் சொல்லுகிற ஒரு காரியம், அவங்க அனுபவத்திலிருந்து சொன்னதான அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நான் தீவிரமாக இருந்தேன். ஏன்னா அந்த வார்த்தைகளை எல்லாம் என்னுடைய இருதயத்தில் சேர்த்து வைக்கும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் மரித்தார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டால் நான் அடிக்கப்பட வேண்டியதில்லை. எனக்காக மரித்தார் என்று, அதாவது என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்றால் இனி என் பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எனக்காக அவர் பெற்றுக்கொண்ட அடிகள் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள வர வேண்டிய மாற்றத்துக்காக. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய பாவத்துக்கு பதிலாக இயேசு ஏற்கனவே அடிக்கப்பட்டார், அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இனி அவங்க அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பாவத்துக்குரிய தண்டனையை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல தான் நமக்கு முன்பாக அனுபவசாலிகள் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு அடிபட்டது, நமக்காக அதை அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால் நம்ம அந்த பகுதியில் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஞானம் பெருத்து போச்சு, எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதனால் ஆலோசனைகளை கேட்கறது இல்லை. திருச்சபைகள்லேயும் நான் பார்க்குறேன், 50% பேர் வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்களா இருக்காங்க, 50% பேர் ஆசீர்வாதத்துக்காக வந்துட்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட சில பேர் வந்தால் உட்காந்தா போதும் ஏதோ ஒன்று அப்படின்ட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 50% நம்ம ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்துகிற கூட்டமாக இருக்குது. அந்த 50%க்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறது எங்களுக்கு போதாது, 100% சந்தோஷப்படுத்துகிற கூட்டமாக இருக்கணும். அந்த வளர்ச்சி சபைகளில் இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்போது கீழே இவர் சொல்கிறாரு, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை விட்டு மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அப்படின்னா ஞானம் என்பது நமக்குள்ளேயே அனுபவத்தில் உருவாகிற காரியம், புத்தி என்பது பிறர் நமக்கு புத்திமதி சொல்லி வருகிற காரியங்கள். அதான் சொல்லுவாங்க, ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. சுய புத்தி என்பது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நமக்குள்ளே ஏற்படுகிற அந்த ஞானம். புத்தி என்பது அப்படி அல்ல, அது மற்றவர்கள் நமக்கு புத்தி சொல்லி நமக்குள்ளே உருவாகிற காரியம். அதை தான் சொல்கிறாரு, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. இன்னொருத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீ ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது இப்படிப்பட்ட புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் கேட்பதற்கு நாம் தீவிரமாக இருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் ரொம்ப வயசானவங்க யார்கிட்டையாவதுனா இருந்து உட்காந்து பேச நான் யோசிப்பேன். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வயசானவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறதே கிடையாது. வயது முதிர்ந்தவர்களிடத்துலேருந்து எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். அநேக மூத்த ஊழியக்காரர்களிடத்தில் உட்காந்து பொறுமையாக உட்காந்து அவங்க பேசுகிற காரியத்தெல்லாம் கேட்டு அவங்களுடைய அனுபவங்களையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் பெரியவர்களிடத்தில், வயது முதிர்ந்தவர்களிடத்தில், அனுபவசாலிகளிடத்தில் உட்கார்ந்து பேசி வார்த்தைகளை கேட்கறதுக்கும் ஆலோசனைகளை கேட்கறதுக்கும் நீங்கள் தீவிரமாக இருங்கள். 2வது பாயிண்ட் பாருங்கள், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய காரியம். பேசுகிறதுக்கு பொறுமை அப்படின்னா, எதையுமே நான் சில பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப ஞானமாக இருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விடவே மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய அந்த, அதாவது அவசரப்பட்டு பேசுகிற எந்த ஒரு வார்த்தையுமே பின்னாடி பிரச்சனையை உண்டாக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை நான் சொல்கிறேன். அதாவது அப்னேர், சவுல் மரித்த பின்பு அவனுடைய படைத்தளபதி அப்னேரும் யோவாபும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறாங்க. 2 சாமுவேல் 2:13 அந்த வசனம், அந்த இடம் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு சமாதானத்துக்குரிய காலம். அதாவது வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், தெற்கு ராஜ்யம் யூதா கோத்திரம் இருக்கிறது. இந்த 2 ராஜ்யங்களும் இப்பொழுது மறுபடியுமாக ஒரு இணையக்கூடிய சூழ்நிலை வருகிறது. சமாதானத்தின் காலமாக இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் 2 சாமுவேல் 2:13 பாருங்கள், அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாவும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையிலே ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு, குளத்தின் அந்த பக்கத்திலும் அந்த பக்கத்தில் அவர்களும், குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள்.
இப்போது ரெண்டு சேனையும் சந்திக்குது. சந்திக்கும்போது அப்னேர் டக்குன்னு பேசுகிறதுக்கு தீவிரமாயிட்டான். அவன் பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய ஆள், ஆனால் பேசுகிறதுக்கு தீவிரமாகி டக்குன்னு சொல்லிட்டான், வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அப்போ யோவா பார்த்தான், அப்படியா, சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்னு ஆரம்பித்து அது ஒரு பெரிய யுத்தமாக மாறி கடைசியில் 17வது வசனம் பார்த்திங்கன்னா 2:17, அன்றைய தினம் மிகவும் கடுமையான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். அதாவது தாவீது என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, தாவீதுடைய கருத்துக்கள் என்ன, தாவீது எங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து பரிமாற்றம் அந்த இடத்துல இருந்திருந்தால் ரெண்டு சேனையும் சமாதானமாக போயிருக்கும். ஆனால் அதுக்கு அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. பேசுகிறதுக்கு தீவிரமாக ஒரு வார்த்தையை பேசுனதுனால அப்போ எங்காலா உங்காலான்னு பார்க்கலாம் அப்படின்னு உடனே அது கீழே இறங்கி சிலம்பம் பண்ண ஆரம்பித்து அது பெரிய யுத்தமாக மாறி அந்த பாருங்கள் அன்றைக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அப்னேர் யோவாவை பார்த்து, பிரச்சனை பெருசு ஆனதுக்கப்புறம் முதல்ல நிதானமாக பேச வேண்டிய ஆள் பேசலை, இப்போ பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் சொல்கிறாரு அப்னேர் யோவாவை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ, முடிவிலே கசப்பு உண்டாகும் என்று அறிகிறோ, தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படி எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர். உனக்கு ஏன் இந்த ஞானம் முதல்ல இல்லாமல் போச்சு? அவசரப்பட்டு பேசுனதுனால பெரிய யுத்தம் வந்து எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேருடைய அழிவுக்கு காரணமாக இருந்துட்டு இப்போ அப்போ கூட அவருக்கு உணர்வு இல்லை. அவர் சொல்கிறார், எப்போவுமே பட்டயம் வந்து சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ, முடிவில் கசப்பு உண்டாகும். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் பேசுகிறதுக்கு தீவிரமாக ஆனதுனால பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகி போச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி பேசுகிறதுக்கு நிதானமாக பேசுங்க. அது கணவன்கிட்ட நீங்கள் பேசினாலும் சரி, மனைவி கிட்ட கணவன் பேசினாலும் சரி, இந்த பேசுகிற வார்த்தைகள் கசப்பை உண்டாக்குமா, விரோதத்தை உண்டாக்குமா, அதை யோசிக்காமல் ஞானம் இல்லாமல் பேசி கடைசியில் ஒரு பெரிய கசப்பும் வைராக்கியமும் பிரச்சனைகளும் உண்டானதுக்கு பிறகு அப்போ கூட நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுங்கிற உணர்வு அப்படின்னு இருக்குல்ல. எந்த மட்டும் நீர் சொல்லாது இருப்பீர்னு யோவாப்பை தான் பார்த்து குற்றப்படுத்துகிறான். தயவுசெய்து உங்களுடைய இருதயம் இப்படிப்பட்டதான ஒரு கல்லான ஒரு இருதயமாக இருக்கக்கூடாது, உணர்வு இல்லாத இருதயமாக இருக்கக்கூடாது. உங்களால் தான் பிரச்சனைனா வாயை திறந்து ஆமாம் என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லி பழகுங்க. இதில் ப்ரெஸ்டீஜெலாம் பார்க்கக்கூடாது. அது குடும்பத்துக்குள்ளே புருஷன் கொண்டாட்டிக்கிட்டு உள்ள விஷயமா இருக்கட்டும், மாமனார் மாமியார்ட்ட உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய உறவுகளுக்குள்ளே அல்லது நண்பர்களுக்குள்ளே உள்ள ஒரு காரியமாக இருக்கட்டும், சக விசுவாசிகளுக்குள்ளே உள்ள ஒரு காரியமாக இருக்கட்டும், யார் பெரிய மனுஷங்கன்னா முந்தி மன்னிப்பு கேட்குறவங்க தான் பெரிய மனுஷங்க. சில பேர் நினச்சிருக்காங்க ப்ரெஸ்டீஜ்னால் நம்ம இறங்கி போயிட்டோன்னா நமக்கு மரியாதை போயிடணும். தவறை ஒத்துக்கொள்ளுகிறதுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் யார் தவறை ஒத்துக்கொள்கிறாங்களோ அவங்க தான் ஒரு அனுபவசாலி என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போது பிரச்சனையை பெருசாக உருவாக்கி விட்டு பெரிய கசப்பை உண்டாக்கிட்டு சங்காரத்தை உண்டாக்கிட்டு இப்போ உணர்வே இல்லாமல் அவன் சொல்கிறான். அதற்கு யோவா 27வது வசனம் பாருங்கள், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் வார்த்தையை சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வார்த்தை பிரச்சனையை உண்டாக்குமா, விரோதத்தை உண்டாக்குமா, கசப்புகளை உண்டாக்குமா? சில நேரத்தில் நமக்குள்ள சில ஆதங்கம் வரும். அப்படி வரும் பொழுது சரி இதன் மூலமாக இன்னும் பிரச்சனை பெருசாகும்னா வாயை அடக்கி பழகணும். பேசுகிறதுக்கு தீவிரமாக இருக்கக்கூடாது, கேட்குறதுக்கு தான் தீவிரமாக இருக்கணும். பேசுகிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும். 3வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அதனுடைய வசனங்களை மட்டும் வேகமாக வாசிட்டு நான் போகிறேன். நீதிமொழிகள் 12:15 பார்க்கும்போது, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். 3 வசனத்துக்குரிய காரியமும் இதில் இருக்குது. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருந்துச்சுன்னா அவன் தான் முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு பேர் மதியீனன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்குறதுக்கு அவனுக்கு இஷ்டமே கிடையாது. அவன் தன்னைத்தானே ஞானி என்று எண்ணிக்கொள்ளுவான். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். அடுத்தது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி. அப்படியானால் சீக்கிரத்தில் ஒரு கோபம் வெளிப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுவோம். 3வது காரியம் 23 நீதிமொழிகள் 12:23 பார்த்திங்கன்னா, விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்திப்படுத்தும். அப்போது ஒரு விவேகத்தோடு நடந்து கொள்கிறவன் தனக்கு அறிவு இருந்தாலும் சரி அவங்க பேசட்டும், நம்ம கேட்போம், கேட்டதுக்கு பிறகு நம்முடைய கருத்தை சொல்லுவோம். அதான் அதனுடைய அர்த்தம். விவேகமுள்ள மனுஷன்
அறிவை அடக்கி வைக்கிறான். எனக்கு அறிவு இருக்குங்கிறதுக்காக எங்கே வேணாலும் போய் நான் தான் பெரிய ஆள்னு காட்டக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்கிறது தான் ஞானத்துக்குரிய காரியம். மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்திப்படுத்தும். உள்ளுக்குள்ளே நிறைய மதியினம் இருக்கும். முந்தி பேசி அது நிறைய பேர் இந்த முந்தி பேசுகிற ஆட்கள் எல்லா இடத்துலையுமே நோஸ் கட்டாவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சொரணை இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு அது ஞானத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகள், அதாவது பேசுகிறதுக்கு தீவிரம், பேசுகிறதுக்கு நம்ம தாமதமாக இருக்கிறதும், கேட்கறதுக்கு தீவிரமும், பேசுகிறதுக்கு பொறுமையும், கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்கிற இந்த அனுபவத்தினுடைய ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் 2 வசனத்தை வாசி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போது புத்தியுள்ள பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் தன் வீட்டை கட்டுகிறவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக, அல்லது உறவுகளை கட்டி எழுப்புகிறவர்களாக. அப்போது நமக்கு இருக்கிற உறவுகளையும் சரி குடும்பத்தையும் சரி கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கணும். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறாள். புத்தி இல்லாமல் படக்குன்னு பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை என்ன ஆகும்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் உடைச்சி போட்டுரும். அப்போ நம்முடைய வார்த்தை உடைக்கிறதா கட்டுகிறதா? நம்முடைய வார்த்தை இடித்து போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறதா, அல்லது ஞானமாக பேசி கட்டி எழுப்பப்படுகிறதா? நீதிமொழிகள் 14:2 பார்த்தீங்கன்னா, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ நிதானமாய் நடக்கிறவன் அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுற ஆள். எல்லாத்துலேயுமே நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். தன் வழிகளில் தாறுமாறானவன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுற. அப்படி அலட்சியம் பண்ணுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயந்து அப்படியே ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்போம். அப்பொழுது நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க முடியும். இந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, தேவாதி தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு முன்பாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக பிரீதியாய் காணப்படும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. ஆலோசனைகளை கேட்பதற்கு ஆண்டவரே ஒரு நிதானத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரை கேட்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பேசுகிறதுக்கு நாங்கள் ஆண்டவரே பொறுமையாக இருந்து, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருந்து, கர்த்தாவே உமக்கு நாங்கள் பயப்படுகிறவர்கள் என்பதை நாங்கள் நிரூபிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட பொறுமையை கொடுங்க. ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், மற்றவர்களுடைய புத்தி ஆலோசனைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு ஆண்டவரே புத்தியுள்ளவர்களாக இருந்து நாங்கள் நிதானமாய் ஒவ்வொரு காரியத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு நிதானம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எல்லா விதத்திலும் பயந்து ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. இந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய பிள்ளைகள் பேசுகிறதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாமதமாக இருக்கட்டும் தகப்பனே, பொறுமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளைகள் தீவிரமாக இருக்கட்டும். வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கத்தக்க நல்ல இருதயத்தை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலோசனைகளினாலே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்பட்டு எழுப்பப்பட்ட தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய போக்குவரத்துகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகள் சமாதானத்தோடு ஆண்டவரே சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ண தேவன் உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.